பஞ்சு மிட்டாய்க்கு இப்போயே அப்படியே கையெல்லாம் நடுங்குது லைட்டா. அண்ணா போலாம் நான் என்ன டைம் ஆச்சுண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நடுங்குது அவனுக்கு. அப்படியே வெள்ளிக்கிழமைல அதனால அவனுக்கு எப்படியாவது போயே ஆகணும். என்னடா அவன் அப்படியா அப்படின்றீங்களா? இல்லை பேசிக்கலி இஸ் டீசென்ட் ஒன்லி. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆனால் சினிமா பார்க்கணுன்றது இப்போ ஒரு குறிக்கோள் வாழ்க்கையின் பிறவி பயனா வச்சிருக்கான் அவன். முன்னாலாம் எப்போ நம்ம படம் பார்ப்போம் அங்கிள், எப்போவாது போர் அடிக்குது அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பாவை நெய்னு அம்மா படத்துக்கு கொண்டு ஏமா ப்ளீஸ்மா ரஜினி படமா சிரஞ்சீவி படமா அப்படிங்களா? ஆமாம், எங்கள் ஏரியாவில் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் படம் இப்போ எஸ்எஸ்ஆர் பங்கஜா இருக்கிறது ராஜேந்திரா தேட்டராக இருக்கும்போது வந்தது. எங்கள் அம்மாவை கிள்ளி அப்படியே பயங்கரமாக கெஞ்சி கேட்டு ஒரு 3 நாள் கழிச்சு கொண்டு போவாங்க. இதே மாதிரி தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு போனால் உண்டு. போர் அடிக்கும் போதெல்லாம் போய் பார்ப்போம், இல்லைனா டிவியில் போடுற படம் தான். ஆனால் இப்போ சாதாரணமாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படியாவது அந்த வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளே அதை பார்த்துணுன்றது பஞ்சு மிட்டாயை ஆரம்பித்து எல்லாருக்குமே அது ஒரு நோய் ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு. எல்லா படத்தையும் 2 நாளில் பார்த்துருவோம் பாருங்களேன். 2 நாளைக்கு அப்புறம் அந்த படம் வந்து அதுவும் பழைய படமாச்சேன்றோம். ரிலீஸ் ஆகிய 4 நாள் தான் இருக்கும். இன்றைக்கி எப்படியாவது ஓகே கண்மணி இல்லை காஞ்சனாக்கு டிக்கெட் வாங்கி பஞ்சு மிட்டாயை நான் கூப்பிட்டு போயிடணும். மேட்ச் இருக்கே அப்படின்றீங்களா? ஆமாம், மேட்ச் இருக்குது, சென்னை மேட்ச். அடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனா சுச்சு பிச்சிக்கு அப்படின்னா சம்மஜலே கேட்டிங்கன்னா நீங்கள் பிக் எஃப்எம்ல டிடிசியில் பாலாஜியாகியும் கூட இந்த மேட்சோட முதல் பாலில் ஆரம்பிச்சு கடை சாத்தி கல்லா கட்டுற வரைக்கும் ஃபுல் ஸ்கோரும் கேட்கலாம். அப்போ பஞ்சு மிட்டாய்க்கு படம் அப்படின்றீங்களா? இன்னைக்கு கிடையாது. நீங்கள் மேட்ச்னால நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வந்து உட்காந்து ஐபிஎல் ஸ்கோர் கொடுக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிரிக்கெட்டை டேரெக்டாக பார்த்து அதை அப்படியே உங்கள் கூட ஸ்டூடியோலன்னு சொல்லி இன்றைக்கி அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனசு தொட்ட உருட்டி போட்ட பரட்டி போட்ட மெலடி பாடல்கள் இருக்குது. நம்ம தினமும் பார்க்குற நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி சம்மஜலே கேளுங்கள். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். என்னதான் நம்ம இந்த சினிமாவை பற்றி பேசுறது விட்டு ஒரு 400 வருஷம் ஆனாலும் சில விஷயம்லாம் வந்து இப்போ சொல்லியே ஆகணும்னு உங்ககிட்ட இருக்குது அங்கிள். சொல்லிட்டா வேணாமா? சொல்லிடலாம்ல. எவ்வளோ நாள் தான் நம்மளும் இந்த மௌன விரதமே இருக்கிறது. படத்தோட விமர்சனம் மாட்டிக்கல. நோ இந்த படத்தை பார்க்கல, எந்த விமர்சனமும் இல்லை. 2 சந்தோஷமான விஷயம் தான். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தரை பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு மரியாதை. அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்து இன்னும் மனுஷன்டா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங் வந்தது அங்கிள். யார் அப்படின்னா வந்து டைரக்டர் மணிரத்னம். ஒரு டைரக்டர் இப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறார். அவரோட மொத்த எஃபர்ட் இருக்கிற எல்லா டேலண்ட் எல்லா எஃபர்ட்டையும் போட்டு ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்க்கறதுக்கு அமிச்சிட்டார் அப்படின்னாலே அப்போ அது அவர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்க்குற ஒரு 10,000 பேருக்கு 10,000 ஒப்பீனியன் இருக்கும். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு வாங்க, நல்லா இல்லை அப்படின்னா கூட சூப்பர் வேர்ல்டு கிளாஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரிலாம் புகழற குரூப் இகழற குரூப்லாம் இருந்துனே தான் இருக்கும். ஆனால் ஒரு டைரக்டராக இந்த எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்லி இது மாதிரி பேசுகிறவங்க எல்லாரையும் திட்டி சாபம் விட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி நான் இந்த படத்தை என்னோட படத்தை பார்த்தாடா அப்படின்ற மாதிரிலாம் புகழும்போது எதுவுமே சொல்லாமல் இகழும்போது ஒண்டி போய் இது மாதிரி திட்டுறது, புகழறதுலாம் வந்து ஆமாம்மா நான் என்ன இன்னும் கொஞ்சம் புகழுங்க அப்படின்ற மாதிரி அக்னாலேஜ் பண்ணுறது, இது மாதிரி தான் நம்ம ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் புகழுங்க இகழுங்க இன்னும் வேணாலும் சொல்லுங்கள், அது உங்கள் இஷ்டம். படம் எடுக்கிற வரைக்கும் என் வேலை, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து என்ன சொன்னாலும் அது உங்களோட ஒப்பீனியன், அது என்ன எந்த விதத்துலையும் பாதிக்காது. சப்போஸ் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை எடுத்து நான் அடுத்த படம் எடுப்பேன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ குத்தி இந்த பட்டன் ஒரு 500 வாட்டி அமுக்கிறதுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. சம்மல்ல படம் எடுக்கிற வரைக்கும் தானே அப்போ அவங்களோட வேலை. அதை எடுத்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். நல்லா இல்லை அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு கொண்டே நம்மளுக்கு வந்து உரிமையே கிடையாது. அதுக்கு நம்ம ஐஐடியில் போயிட்டு பிஹெச்டி நம்ம படிக்க முடியும். நம்மளுக்கு பிடிக்குது சொல்கிறோம், பிடிக்கலனாலும் சொல்கிறோம், அவ்வளோதான். அதை வந்து செம்மையாக ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இன்டர்வியூவில் அவர் சொல்லும்போது இதே மாதிரி எல்லாருமே இருந்தால் சூப்பராக இருக்குமே, இட்ஸ் அ பாலிவுட் ஆஃப் த ஹாலிவுட் ஸ்டைல் அப்படின்ற மாதிரிலாம் படம் மேக்கிங்கில் மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்டிடியூட்லேயும் இப்படி மாறுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் வந்துச்சு. ஆனால் அவர் பண்ணதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், செம சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ இன்னொன்று அப்படின்றீங்களா, இன்னொன்று வந்து நான் பார்த்தது ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து சிலுத்து போயிட்டு அதை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை போய் சொல்கிறேன். இல்லைனா 7 வீக்ஸ் பேசின ஃபீலிங் வந்துடும். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த சம சந்தோஷம் வித் மணிரத்னம் அவர்களோட இன்டர்வியூ. அவ்வளோதான் படம் எடுத்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்க்குறவங்களோட வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 புலம்பல் புலம்பினா அவங்க வேலையும் முடிஞ்சிச்சு. அதை போயிட்டு கூப்பிட்டு ஏன் இப்படி பேசினாலும் இன்னத்தை கேட்டு என்ன இதனால் ஒருத்தரை நிறுத்த முடியும், 2 பேர் நிறுத்த முடியும், ஊரியாவை நிறுத்த முடியாதுல்ல. என்னடா ஏதோ ஒரு படம் பார்த்தா, அதுவும் தமிழ் படம் பார்த்தா அதை பற்றி சொல்ல போகிறேன்னு வர சொல்லியிருந்தியே, அது என்னதுன்றீங்களா? படம் இல்லை, ட்ரெய்லர். காக்கா முட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சே, அதோட ட்ரெய்லர் இப்போ தான் அங்கிள் வெளில விட்டுருக்காங்க. பார்க்கும்போதே மனம் செலுத்து அப்படின்னு நெகிழ்ந்து போச்சு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது சினிமாவை பற்றி, அதுவும் குறிப்பாக தமிழ் படத்தை பற்றி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடி பண்ணல, பேச மாட்டோம்ல. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஸ்டாப்பே பண்ண முடியல. ஏன்னா இது வந்து பெரிய நடிகர் படம் கிடையாது, பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணல. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு செம்ம சந்தோஷம் வந்தது. இந்தியில் இந்த தாரே ஜமீன் பர் அப்படின்னு ஒரு படம் வந்தது அங்கிள். அமீர் கான் ஒரு குழந்தையோட நடிச்சிருப்பாரு. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும். ஒரு சின்ன குழந்தையோட கஷ்டம், ஸ்கூலில் அந்த குழந்தை மேலே படின்னு திணிக்கிறது, அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற டேலண்ட் எப்போ வெளில வந்தது அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு பையனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்துருதா? இல்லை தாரே ஜமீன் பர் மாதிரி. அப்புறம் அவாய் அப்படின்னு ஒரு படம்லாம் இந்தியில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ஒரு குழந்தைகள் படமாக ஒரு பயங்கரமான மாதிரி ஃபீல் ஆகும். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அங்கிள். 2 சின்ன பசங்க, ஏரியாவில் இருக்கிற பசங்க, அந்த பசங்க எப்படியாவது ஒரு பீட்சா தின்ன மாட்டாங்களா, அவங்களுக்கு எப்படியா பீட்சா கிடச்சிடாதாச்சா பாவம் இல்லை இந்த குழந்தைங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே
செம்ம ஃபீலிங். இந்த படம் பீஸா அந்த 2 ஏழை குழந்தைங்க பீஸா சாப்பிட்றத பத்தியா, இல்லைனா அவங்களோட லைஃப் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியா, ஏதாவது ஒரு அதில் ஏதாவது போய் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறத பற்றிலாம் தெரில. ஆனால் இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லரில் இருந்த ஒரு லைஃப் என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி விஷயம் 2-3 வருஷம் தமிழ் படத்தில் வந்து நிறைய படங்களில் கிடையாது. ஆனால் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் உடனே போய் பார்த்தோம். செம்மையாக இருந்தது. நீங்கள் முடிஞ்ச அந்த ட்ரெய்லரை போய் பாருங்க. அந்த 2 குட்டி பசங்க யாருன்னு தெரியல. இந்த படத்தோட டைரக்டர் பேர் மணிகண்டனா. அவர் எடுத்திருக்கிற முதல் படம் போல இருக்குது. பயங்கரமாக எடுத்திருக்கிறார். என்னதான் நம்ம படத்தெல்லாம் பற்றி பேசுறதுனாலும் இந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு பரவச அனுபவம் வந்தது. அதை எப்படி அடக்கி வைக்கிறது, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, நீங்களும் முடிஞ்ச அந்த ட்ரெய்லர் பாருங்க. படம் வரும்போது நம்மளை சேர்ந்து சந்தோஷமாக போகலாம். இப்படி தான் சொல்லுங்க. எப்போ கூட்டு போகிறீங்களா இந்த படத்துக்கு நம்மளாம் சேர்ந்து போகலாம். ஓகே, பிகே ஃபிலிம் எப்படியா சொல்லி எப்படியாவது நிறைய டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் நேர்களே SMS எனக்கு போட்டிலாம் நடத்தல, அந்த மாதிரிலாம் நடத்தி நம்ம சந்தோஷமாக போகவே ஜாலி. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த காக்கா முட்டை ட்ரெயிலர் சூப்பர் தொடர் ஆனந்தராஜை மீட்டுகிறேன். ஐயோ மைக் ஆனாய்ச்சா தெரியாதா? சாரி அங்கிள், தெரியாம மைக் ஆனா இருக்கிறதே பார்க்க பாட்டுடே 92.7 பிக் எஃப்எம்ல தெரியாம பண்ண பாலாஜி நீ கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிற சென்னை மும்பை மேட்சோட முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் ஸ்கோர் வேறு யாராவது சொல்லுவாங்கல்ல, யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ நம்ம ஸ்டுடியோ நம்ம தான் உட்காந்து பார்க்க போகிறோம். எல்லா மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் நான் முன்னாடில இந்த ஸ்கோர் டெய்லி சொல்லுவோம்ல, அந்த டைம்லலாம் உங்ககிட்ட ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் நாதஸ்வரம் சீரியல் பார்க்கணும், 10 மணிக்கு அழகி மாற்றவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ரிமோட் சென்டர்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ் வந்துருங்க. நம்மளாம் சேர்ந்து உட்காந்து அந்த அதமாக ஜிங்சா சிக்கு சாக்குன்ற மாதிரி மேட்ச் பார்க்கலாம். இன்னைக்கு மாச கடைசியில் எங்களுக்கு நெருங்கிடுச்சுனால பீஸா நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுப்பீங்க. ஓகே, அதுவும் இன்னைக்கு மேட்ச் ஸ்கோர் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ரோஹித் சர்மாக்கு ராம்கோபால் வருமா எனக்கு பிடிக்காதா? ரோஹித் சர்மா இந்த மும்பை இந்தியன்ஸ் என்ன டீம் இது, எவ்வளோ கோச் இல்லை அந்த டீமில். ரிக்கி பாண்டிங், ஜாண்டி ரோட்ஸ், டெண்டுல்கர், ராபின் சிங் அட்வைசர், பொலக்கு பட்வைசர்ன்ற மாதிரி இந்த கோச்செல்லாம் ஆட வச்சாலும் இந்த டீம் ஜெயிச்சிரும் போல இது. ஆனால் மந்தமா இதெல்லாம் ஒரு டீம், இவனுங்களாம் ஒரு பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு அதில் வேற அந்த பொலாடு வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து யார் வந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எவ்வளோ சூப்பராக அந்த சாமி, அந்த டேரன் சாமி அந்த போன வேர்ல்டு கப் போது குழந்தை பிறக்கணும், அந்த இப்போ ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாயில் ஒரு சிப்பரை வச்சுட்டு அப்படின்னு விக்கெட் எடுக்கும்போதெல்லாம் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் பார்க்க எங்களுக்கு எப்படி இருக்கும். மலமுழுகி மகாதேவன் கெயிலு பார்க்குறதுக்கு தான் ஆஜானு பாகுவாக இருந்தாலும் அப்பா என்ன ஜாலி ஸ்டைல் கைடா, என்ன டான்ஸரான்ற மாதிரிலாம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் இந்த பொலாட பார்த்தா வண்டி செம்ம கடுப்பாகுது. என்ன திமுருடாவன் கம்பீருக்கு சித்தப்பாவை பிறக்க வேண்டியவன் வெஸ்ட் இண்டீஸில் போய் பிறந்துட்டான்ற மாதிரி த டீம் இட் செல்ஃப் ஐ டோன்ட் லைக் அண்ட் ஆல். ஸோ மொத்த சப்போர்ட்டும் சென்னைக்கு கொடுத்து மல்ஹோத்ராஜி உட்கார வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிற மேட்சுக்கு முழு ஸ்கோரி நீங்கள் பிக் எஃப்எம்லேயே கேட்கலாம். மீதி எதாவது எஃப்எம்லாம் போனீங்கன்னா நேர்களே எவ்வளோ ரன் அடிப்பாங்க என்ன போட்டிலாம் விளையாடி ஸ்கோரே சொல்ல மாட்டாங்களே. நம்ம வெறும் ஸ்கோர் ஒண்டி சொல்லி செம்ம ஜாலியாக கிரிக்கெட் கமெண்ட்ரி அண்ட் ஆல் கோயிங் டு டூ இந்த நெக்ஸ்ட் 4 hours அண்ட் ஆல். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து போனால் சுச்சு பிடிக்க நம்ம செம்ம ஜாலியாக இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி.